இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த நாளில் கூட நம்ம மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு திமிர்வாதக்காரனை சுகமாக்குறார். இது இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை சுகமாக்குறத குறித்து நம்ம பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னதாக நம்ம 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை மத்தேயு அங்கே இருக்கிற மக்களுக்கு நிரூபித்து கொண்டு வருகிறார். அதை எப்படி நிரூபிச்சுட்டு வர்றார் அப்படின்னு சொன்னால், தான் படைத்த எல்லா படைப்புகள் மீதும் கடவுள் அதிகாரம் உள்ளவர், தான் படைத்தவர், ஆக படைப்பின் மீது அதிகாரம் உள்ளவர். ஆக வியாதிகளெல்லாம் சுகமாக்கிட்டு வர்றார். குஷ்டரோகியை சுகமாக்குறாரு, அதிபதியின் மகனை சுகமாக்குறாரு, பேதுருவின் மாவியை சுகமாக்குறார். அப்போ சரீரத்தின் மீது, மனுஷனுடைய எல்லா சரீரத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் என்பதை காட்டுறார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிசாசுகள் மேல் அதிகாரம் உள்ளவர் என்பதை சொல்கிறார். அடுத்தது காற்றையும் கடலையும் அதட்டி படைப்பின் மீது அதிகாரம் உள்ளவர்னு சொல்கிறார். இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா, பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர், இவர் கடவுள் என்பதை அவர் இந்த இடத்துல நிரூபிக்கிறார். அவர் கடவுள், மனுஷகுமாரன், அவர் பாவத்தை மன்னிக்கிறவர். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த அற்புதத்தில் பார்க்கும் பொழுது திமிர்வாதக்காரனை கூரையை திறப்பாக்கி கீழே இறக்குறாங்க. இறக்குறப்ப இயேசு சொல்கிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாரு. அங்கிருந்த வேத பாரகர் சிலர் இவர் என்ன தேவதூஷணம் சொல்லலாம், பாவத்தை கடவுள் தானே மன்னிக்க முடியும், இவன் எப்படி மன்னிக்கிறான்னு சொல்லி தங்கள் இருதயத்தில் நினைக்கிறாங்க. இதை இயேசு அறிஞ்சு அவர் வெளிப்படையாகவே சொல்கிறாரு, பாவம் மன்னிக்கிறது சுலபமா, எழுந்து நடக்கிறது சுலபமா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. அப்படி கேட்குறப்ப அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை நிரூபித்து காட்டுகிறார். அப்போ பாவத்தினால தான் அந்த மனுஷன் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் வியாதிப்பட்டு இருக்கிறான். இப்போ பாவத்தை மன்னிச்சா அவன் எழுந்து நடக்கணும். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கடவுளுக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே நான் கடவுள், நான் பாவத்தை மன்னிக்கிறவர். ஆகவே இதற்கு அடையாளமாக அவனை பார்த்து சொல்கிறாரு, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்கிறாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறார். அவன் ஏந்திரிச்சு நடந்துடலாம். இவன் ஏந்திரிச்சு நடந்த உடனே ஒரு விஷயம் அங்கே அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ப்ரூவ் பண்ணுறாரு, நான் கடவுள், இவனோட பாவத்தை நான் மன்னிச்சிருக்கிறேன். இப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் எழுந்து நடந்ததுனால இவர் பாவத்தை மன்னிக்கிறவர், இவர் மனுஷகுமாரன், இவர் மேசியா, இவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மேசியா என்பதை இந்த இடத்துல அவர் ஊர்ஜிதப்படுத்தி நிரூபித்து காட்டுகிறார். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. பாவம் மன்னிப்புக்குன்னா இந்த உலகத்தில் அவரை தவிர வேறு யாராலையும் பாவம் மன்னிக்கப்பட முடியவே முடியாது. இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? உங்கள் பாவம் மன்னிக்கப்படலைன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட முடியும். ஏன்னா இவர் தான் உலக இரட்சகர். பாவத்தை மன்னிக்கிறதுக்காகவே பிதாவான கடவுளால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட தேவகுமாரன், மனுஷகுமாரன். இவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்த இரட்சகர். இவராலே அன்றி வேறு ஒருவராலும் பாவ மன்னிப்பு கிடையாது. ஒருவேளை நீங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தீங்களா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மன்னிப்பு நிச்சயம் இருக்குதா? இந்த மன்னிப்பு நிச்சயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், யோசேப்பை போல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாரையும் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். யோசேப்பு யாரை மன்னிச்சான்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தன்னை குழியில் போட்ட தன்னுடைய சகோதரர்கள், அவனை கொலை செய்யணும்னு நினச்ச சகோதரர்கள், இவங்களை மன்னிச்சான். சரியா? இது இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயம். இந்த குணாதிசயம் உங்கள்கிட்ட இருக்கிறா? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யாரை நேசி அப்படின்னு சொல்கிறாரு, உன் சத்துருவை நேசி அப்படின்னு சொல்கிறார். நம்ம சத்துருவை நேசிக்கிறோமா? ஒரு மனுஷனை எத்தனை முறை மன்னிக்கணும்னு சொல்லி பேதுரு கேட்குறப்ப 7-70 தடவை மன்னிக்கணுங்கிறார். நீங்கள் மன்னிச்சிருக்கீங்களா? நீங்கள் மன்னிச்சிருந்தா நீங்கள் இன்னும் பிறரை மன்னிச்சாதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க. மன்னிப்பை பெற்றவங்க மன்னிக்கணும். எப்படிப்பட்டவங்களை மன்னிக்கணும்? உங்களை குழிக்குள்ளே போட்டவங்கள மன்னிக்கணும். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள மன்னிக்கணும். இயேசுவால் மன்னிக்க முடியாத ஒரு நபர் யாருமே கிடையாது. அதுபோல் கிறிஸ்தவனால் மன்னிக்கப்பட முடியாத ஒரு நபர் இருக்க முடியாது. நீங்கள் மன்னிப்பை பெற்றவர்கள் மற்றவர்களை மன்னிக்கிறீர்களா? இது ரட்சிப்பினுடைய அடையாளம். நீங்கள் மன்னிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்படலை. ஆகவே நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னாலும், ஆண்டவரே நான் பாவியாக இருக்கேன், பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி இயேசுவின் இடத்துல வரணும். இது இன்றைக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியம். இன்றைக்கி மன்னிப்பற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாரையும் மன்னிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி உங்கள் உறவுகளை மன்னிக்கலை, உங்கள் அக்கா தங்கச்சியை மன்னிக்கலை, அண்ணன் தம்பிங்களை மன்னிக்கலை, உங்கள் அப்பா அம்மாவை மன்னிக்கலை, உங்கள் உறவுகளை மன்னிக்கலை, உங்கள் நண்பர்களை மன்னிக்கலை, நீங்கள் உங்கள் மனைவியை மன்னிக்கலை. இதெல்லாம் பெரிய ஆபத்தான ஒரு காரியம். மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. இந்த காலை நேரத்தில் கடவுள் உங்களுக்கு மன்னிப்பு என்னும் ஈவை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென்.